வேலூரில் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக திமுக மேயரின் கார் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செல்வத்திடம் கேட்கலாம். செல்வம், தற்போது என்ன குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது? கண்டிப்பாக, அதாவது வேலூர் மாவட்டத்தில் தேர்தல் விதிகளை மீறியதாக திமுக மேயரின் கார் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அவருடைய ஓட்டுநர் மீது 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது வேலூர் சத்துவாச்சேரி அருகே உள்ள ஆஞ்சநேயர் கோயில் பின்புறம் இருக்கும் மாநகராட்சி வணிக வளாகத்தில் நேற்று அங்கு உள்ள இளைஞர்களை அழைத்து அவர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்குவதற்காக வேலூர் மேயர் சுஜாதா அங்கு சென்றுள்ளார். இந்த தகவல் வெளியே தெரிந்தவுடன் அங்கு அதிமுகவினர் பலர் சென்றுள்ளனர். உடனடியாக அதிமுகவினர் வருவதை கண்ட மேயர் அவருடைய சொந்த காரில் ஏறி அங்கிருந்து கிளம்பியுள்ளார். அப்போது அதனை அதிமுகவை சேர்ந்த சிலர் அதை வீடியோ பதிவு செய்திருக்கின்றனர். அந்த வீடியோ பதிவை வைத்து வேலூர் மாவட்ட ஆட்சியரிடம் கொண்டு சென்று இது போன்ற அவர்கள் விதிமீறலை பயன்படுத்தி விளையாட்டு உபகரணங்களை வழங்கி வருகின்றனர் என்ற புகாரும் தற்போது அளித்தனர். அது மட்டுமல்லாது தேர்தல் நிலைக்குழுவினருக்கும் அவர்கள் தகவல் அளித்தனர். அங்கு விரைந்து சென்ற தேர்தல் நிலைக்குழுவினர் அவருடைய காரை மடக்கி உங்களிடம் விசாரணை செய்ய வேண்டும், சோதனை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளனர். அப்போது மேயர் சுஜாதா அவர்கள் காரின் கண்ணாடி இறக்கிவிட்டு நான் மேயர் என்று கூறிவிட்டு அங்கு நிற்காமல் உடனடியாக அங்கிருந்து வண்டியை கிளப்பி சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தேர்தல் நிலைக்குழு கண்காணிப்பாளர் அவர்கள் நேரடியாக சத்துவாச்சேரி காவல் நிலையத்திற்கு வந்து அங்கு புகார் அளித்தனர். அந்த புகாரின் அடிப்படையில் அதாவது தேர்தல் தொடர்பான லஞ்ச குற்றம் மற்றும் அரசு அலுவலர்கள் கடமையை செய்ய விடாமல் தடுத்தல் ஆகிய 2 பிரிவுகளின் மீது மேயரின் வாகன ஓட்டுநர் மீது தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனை அடுத்து தற்போது அவருடைய அங்கு செல்வதற்காக மேயர் பயன்படுத்திய காரை சத்துவாச்சேரி போலீசார் பறிமுதல் செய்து வைத்துள்ளனர். மேலும் இது தொடர்பான வழக்கு தற்போது விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வம்.